ஆனா அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த 12 வருட பெரும்பாடோடு அவ கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நேரத்திலும் மக்கள் அவரை ஒதுக்கின நேரத்திலும் அவளால முடியாம இருந்துச்சு ஒரு சிட்டிக்குள்ள வாழ்றதுக்கு, அவக்கு முடியாம இருந்துச்சு ஒரு பப்ளிக்குள்ள வாழ்றதுக்கு. ஏன்னா நான் யாரையாச்சும் தொட்டேன்னா அவங்க அசுத்தமாயிருவாங்க, அவங்க நீ ஏச போறாங்க, அவங்க நீ வெறுக்க போறாங்க, இன்னும் அவங்க நீ என்ன செய்வாங்களோ தெரியா, ஐயோ நான் அவங்களை அசுத்தமாக்கிட்டேன்னு. ஆனா அவக்கு வரக்கூடியதா இருந்துச்சு இயேசுவை தொட்டதுக்கு. ஆட்கள் நினைக்கிறாங்க ஐயோ இப்ப இயேசு அசுத்தமாயிர போறாரு. ஆனா அன்பானவர்களே, அந்த சுத்தமான ஒருவரை யாருமே அசுத்தமாக்க முடியாது. அதனாலதான் அவர் தொட்டோன்ன அசுத்தம் அவருக்குள்ள போகல, பட் மாறாக சுகம் அவருக்குள்ள வந்துச்சு. இன்றைய நாளிலும் ஒரு அசுத்தமான காரியம் இஸ்திரியை போல அவர் இயேசுவை தொட்டோன்ன அவருக்கு சுகம் வந்ததை போல இப்ப அவருக்கு ரட்சிப்பு வருகிறது, அவருக்கு ஒரு சமாதானம் வருது, அவருக்கு ஒரு மீட்பு வருது. இன்றைய நாளிலும் அன்பானவர்கள், நீங்க ஆன்லைன் பார்த்து கொண்டிருக்கவங்க, நாங்க இயேசுவை தொடுற நேரத்துல, இயேசுவை தொடுவது என்பது இயேசுவை நோக்கி நாங்க பார்க்கிற நேரத்துல, இயேசுவை நோக்கி நாங்க ஓடுற நேரத்துல அவர் அவருடைய சமாதானத்தை எங்களுக்கு பொழிய போகிறார், அவருடைய சந்தோஷத்தை எங்களுக்கு பொழிய போகிறார், அவருடைய சுகத்தை எங்களுக்கு பொழிய போகிறார், அவருடைய நிச்சயத்தை எங்களுக்கு பொழிய போகிறார். Amen. That's the promise of the cross. அது சிலுவை எங்களுக்கு கொடுக்கிற நம்பிக்கை.